Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். தாபா ஸ்டைல்னு சொல்லும்போது எப்பவுமே ரிச் இன்கிரீடியன்ட்ஸ் அரைக்கிறது அந்த மாதிரிலாம் வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். பன்னீரில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, ஃபர்மாக இருக்கணும் நம்ம சாப்பிடும் போதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, பன்னீரை டைரெக்டாக போடுறதுக்கும் பன்னீரை இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பன்னீரை வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பன்னீர் ஃப்ரை பண்ண பிறகு தயிரில் ஒரு சில மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம்ல அதே பேனில் அதே எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 அல்லது 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வதக்கிட்டு அந்த டைமில் 2 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த நேரத்தில் மசாலாவுக்கு வேண்டிய உப்பையும் சேர்த்துட்டோன்னா ஈஸியாக தக்காளி மேஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிருச்சு, வெங்காயத்தோட நல்லா பிளெண்ட் ஆயிருச்சு. இந்த டைமில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தயிரில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா போட்டுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை இதோட சேர்த்துக்கலாம். அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு கிண்டி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆயிலில் ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னீர் இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் அப்படியே விட்டுருங்க. அப்போது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையளவு குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தலைகளையும் 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.